இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் மார்ச் 5. சாட்சியான வாழ்விற்கும் ஊழியத்திற்கும் அபிஷேகம் வேண்டும். நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கும் அவருக்கென வல்ல சாட்சியாய் விளங்குவதற்கும் பரிசுத்தாவியின் அபிஷேகம் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. இன்று அநேக விசுவாசிகள் மனம் திரும்பியவுடன் ஆண்டவருக்கென சாட்சி பகர வேண்டும் என்பதை உணர்கிறார்கள். ஆனால் பெரும்பாலோர் இச்சமயத்தில் தங்கள் நாவு கட்டப்பட்டு சாட்சி பகர்வதற்கு வல்லமையற்று இருப்பதையும் காண்கிறார்கள். இவ்வாறு இருப்பதை சிலர் தங்களின் துரதிர்ஷ்டமான குணாதிசயம் என எண்ணிக்கொண்டு இனியும் தாங்கள் கிறிஸ்துவுக்கு வல்லமையுள்ள சாட்சியாய் விளங்க முடியுமா என எல்லா நம்பிக்கையையும் இழந்து விடுகிறார்கள். இவர்களை தவிர வெகு சிலராகிய வாஞ்சியுள்ள கூட்டத்தார் தேவன் தங்களுக்கு பரிசுத்தாவியின் வல்லமையை தருவதாக வாக்களித்திருக்கிறார் என்பதை கண்டறிகிறார்கள். இவர்கள்தான் முழு மூச்சாய் தேவனை தேடி இந்த வல்லமையை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். இப்போது இவர்கள் மிகுந்த தைரியத்தினால் நிரம்பி விடுகிறார்கள். மேலும் கிறிஸ்துவுக்கென வெட்கமின்றி அனல் கொண்ட வல்ல சாட்சிகளாய் இருப்பதற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக வரங்களையும் தேவனிடம் கேட்டு பெற்றுக் கொள்கிறார்கள். நாம் ஆவியினால் பிறப்பதென்பது வேறு. அப்படித்தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினோம். ஆனால் நாம் பரிசுத்த ஆவிக்குள் மூழ்கி அபிஷேகம் பெறுவது என்பது முற்றிலும் வேறு. இவ்விதமாகவே நாம் எப்படி வாழ தேவன் விரும்புகிறாரோ அதற்குரிய வல்லமையையும், நாம் என்ன ஊழியம் செய்ய தேவன் விரும்புகிறாரோ அதற்குரிய வல்லமையையும் தரித்து கொள்ளுகிறோம். இயேசு நிறைவேற்றப் போகும் 2 ஊழியங்களை யோவான் ஸ்நானகன் சுட்டி காட்டினார். 1. பாவத்தை சுமந்து தீர்ப்பதும். 2. தம் ஜனங்களை பரிசுத்தாவியினால் அபிஷேகிப்பதுமே அவ்விரு ஊழியங்களாகும். யோவான் 1 அதிகாரம் 29-33 வசனங்கள். நாம் இவ்விரு ஊழியங்களையுமே நம் ஜீவியத்தில் அனுபவம் ஆக்கியிருக்க வேண்டும். ஜெபிப்போமா. எங்கள் பரம தகப்பனே, ரட்சிக்கப்பட்ட பிறகு சாட்சியாய் வாழ பலனற்று இருப்பதை உணர்கிறோம். தயவாய் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை தந்தருளி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.